தூத்துக்குடி நேதாஜி நகரில் சில நாளைக்கு முன்னால் நடந்தது தான் இந்த பயங்கரமான சம்பவம். மாரியப்பன் 2 நாய்கள் வளர்த்துக்கிட்டு வர்றாரு. அதில் வெள்ளை கலர் நாய்க்கு 12 வயசு, இன்னொரு குட்டிக்கு 6 மாதம். அதே பகுதியில் இருக்கிற மாரி செல்வம் இந்த பகுதியில் வரும்பொழுது அவரை பார்த்து இந்த நாய் குலைச்சதாக சொல்லப்படுது. பல முறை மாரி செல்வமும் இந்த நாயை தாக்கின சம்பவமும் நடந்திருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி மாரி செல்வத்தை பார்த்து மீண்டும் குலைச்சிருக்கு மாரியப்பன் வளர்த்த அந்த நாய். உடனே ஆலோப்பில் கல்லை வச்சு 6 மாத குட்டியை அந்த வீட்டுக்கு முன்னாலேயே அடித்து கொண்ட மாரி செல்வம் 12 வயசான வெள்ளை நாயையும் கடப்பா கல்லை வச்சு பயங்கரமாக தாக்குனதாக கூறப்படுது. இந்த சம்பவம் பற்றி பீப்புள் ஃபார் அனிமல் ஸ்ரீமதி மேனகா காந்தி அமைப்பை சேர்ந்த பிரியா ஆதி, சரவண செல்வி ஆகியோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அவங்க திருப்பூர் பீப்புள் ஃபார் அனிமல்ஸ் குரூப்பை சேர்ந்த நளினி அவர்கள்ட்ட கலந்து ஆலோசனை செஞ்ச பிறகு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து சில ஆவணங்களையும் சமர்ப்பிச்சிருக்காங்க. எஃப்ஐஆர் பதிவு செஞ்ச பிறகு மாரி செல்வம் கைது செய்யப்பட்டிருக்காரு. நாய்களை கொல்றது மாதிரி தீவிரமான குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்களுக்கு 5 வருஷம் ஜெயில் தண்டனையும் 75,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் அப்படிங்கிறது சட்டம் சொல்லுது. இது பற்றிய விழிப்புணர்வு யாருக்கிட்டேயும் இல்லாமல் இருக்கிறது தான் நாய்கள் மீது நடத்தப்படுற கொடூரங்களுக்கு காரணம் அப்படிங்கிறது விலங்கு நல ஆர்வலர்களது கருத்தாக இருக்குது. சாதாரணமான நாய்கள் குறைக்கிறது மாதிரியான சம்பவங்களை கடந்து போன மக்கள் கூட கொடூரமாக தாக்குவதற்கான காரணம் நாய்களுக்கு என்ன ஆனாலும் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மனநிலை தான். தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் நாய்கள் மீது நிகழ்த்தப்படும் கொடூரமான வன்முறைகள் குறையணும் அப்படின்னா குற்றம் செய்தவர்களுக்கு உடனடியாக தண்டனை வழங்கப்படணும். திருநாய்கள் மீது நிகழ்த்தப்படும் வன்முறைகளுக்கு எந்தெந்த பிரிவுகளில் என்னென்ன தண்டனை என்பதை பற்றிய விழிப்புணர்வை அரசு உடனே ஏற்படுத்த வேண்டும் என்பதே நமது வேண்டுகோள்.